ஏன்னாங்க பிசினஸ்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நம்ம தோத்துட்டோம், நமக்கு காம்படிட்டர் வந்துட்டாங்க, ஆப்போசிட்ல கடை போட்டுட்டாங்க, இது மாதிரி ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுக்கே தடுமாறிட்டு இருக்கீங்களா? பிசினஸ் பண்றோம் அப்படின்னா தோல்வியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் கண்டிப்பா இருக்கணும். பொறுமையா தோல்வி எதனால ஆச்சு அப்படின்னு யோசிக்கணும். பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டீங்க அப்படின்னா அந்த பதட்டம் நம்மளை யோசிக்க விடாது. மக்களே உயிர், மக்களுக்காகவே வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த அப்படிப்பட்ட காமராஜரே விருதுநகர்ல தோல்வி அடைஞ்சாரு. அவரை விடவாங்க நமக்கு இழப்பு ஏற்பட்டுற போகுது. நமக்கு எல்லாம் பிசினஸ்ல லாஸ் ஆனா ஜஸ்ட் பணம் தாங்க. அவருக்கு வாழ்க்கையே போகிற மாதிரி இருந்திருக்கும். சோ அது மாதிரி எதுவுமே பெருசு கிடையாதுங்க. லாஸ்ங்கிறது காம்படிட்டர் வருவாங்க, ஆப்போசிட்ல கடை போடுவாங்க, எத்தனை வேணாலும் நடக்கலாம். பட் அதையெல்லாம் கண்டு நம்ம துவண்டு போயிடக்கூடாது. காலங்கள் மாறும், டெக்னாலஜி மாறும், காம்படிட்டர்ஸ் வருவாங்க, வேலை செய்யறவங்க போவாங்க, துரோகங்கள் நடக்கும். இது எல்லாமே நம்ம ஏத்துக்க கத்துக்கணும். தோல்வியை நடக்கும் அப்படின்னு முன்னாடி மனப்பக்குவத்தை செட் பண்ணிக்கணுங்க.